இப்போ கேரளா ஸ்டைல் கலத்தப்பம் தான். இப்போ எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கேரளாவில் இது ஃபேமஸான டிஷ்ஷு. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். மைல்டாகவும் இருக்கும். ஸ்வீட் ரொம்ப இதாக இருக்காது. இப்போ நான் அதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இதுக்கு நான் 1 டம்ளர், அதாவது ஒரு கப்போ டம்ளரோ எதில் நம்ம அளந்துக்கிறோமோ இல்லை 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்லா 2, 3 வாட்டி கழுவிடுறேன். நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நல்லா சுத்தமாக கழுவி வடிச்சிட்டு 2 வாட்டி கழுவிடுறேன். 2, 3 வாட்டி கழுவுறேன். இதே மாதிரி 3 முறை கழுவிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா பச்சரிசி தான் ஊற போட்டிருக்கேன். நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் தான் நான் மீதி எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன். இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருப்போகிறேன். இந்த அரிசி பச்சரிசி 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவேன். இப்போ ஊற வச்சுட்டு இப்போ அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ வந்து வெல்லம் வந்து 1 டம்ளர், அதே அளவு நம்ம எந்த கப்பால் எடுத்தோமோ அதே அளவு எடுத்துக்கிறேன். அதை விட கொஞ்சம் கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம இனிப்பு வந்து நம்ம விருப்பம்தான். அதே அளவு தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பில் வச்சு கரைய விட்ருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அரிசி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூட நான் என்னென்ன சேர்த்து அரைக்கணும்னு நான் இப்போ சொல்கிறேன். அந்த ஊற வச்ச அரிசி, கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் தான் இருக்கும், 2 ஏலக்காய், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு, அந்த திதிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக உப்பு, எல்லாத்தையும் போட்டு நல்லா போட்டுறேன். அடுத்தது அவல் போட்டுக்கணும். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். 1/4 கப்பு அவல். நான் என்கிட்ட சிகப்பு அவல் தான் இருந்துச்சு, அதனால் நான் அதை எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதையும் எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன். கழுவிட்டு ஊற வச்ச அவல் அதையும் எடுத்து இது கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கப்புறம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அடிச்சுட்டு தான் நான் அப்புறமா தான் தண்ணி ஊற்ற போகிறேன். நீங்களும் அதேமாரியே பண்ணுங்கள். தண்ணி ஊற்றி அடிச்சிட்டிங்கன்னா அரைப்படாது, நைஸாக அரைப்படாது. ஃபஸ்ட்டு எப்பயுமே தண்ணி ஊற்றாமல் அடிச்சுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி அடித்தோம்னா நல்லா மாவு நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ நான் கலக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவு திக்காக இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து வெள்ளைப்பாகு வேறு அதில் ஊற்ற போகிறோம். வெள்ளத்தை கரைச்சி ஊற்றும் போது இன்னும் தண்ணியாகிடும். இந்த அளவு கப்பாக இருந்தால் போதும். இப்போ பாருங்கள். இப்போ நான் அடுத்தது கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இந்த வெல்லம் கொதிச்சுட்டு இப்போ நான் வந்து டைரெக்டாகவே சூடாகவே தான் ஊற்றணும். நான் அதுக்குள்ளே வெள்ளத்தை வடிகட்டி தான் ஊற்றுறேன் பாருங்கள். அந்த சூடே இருக்கட்டும் பரவாயில்ல, அதிலே ஊற்றிட்டேன். நான் கொஞ்சம் கூட போட்டதுனால கொஞ்சம் வெள்ளைப்பாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த மாவோட பாதம் இப்படி தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன். நல்லா இதே பக்குவத்திலே இருந்தால் நல்லாயிருக்கும். இதை கரைச்சி வச்சுட்டு அடுத்தது வந்து நான் வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து நான் வந்து இப்போ வந்து நல்லா காஞ்ச பிறகு இப்போ நான் அதில் தேங்காவை பல்லாக கீறி வச்சுருக்கேன். அது ஒரு அரை டம்ளர் இருக்கும். தேங்காய் வந்து நம்ம அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு அரை டம்ளர் அளவு போட்டிருக்கேன். என்னோட டம்ளர் சின்னதாக இருக்கிறதுனால நான் அரை டம்ளர் போடுறேன். நீங்கள் 1/4 டம்ளர் வேணாலும் போட்டுங்க. தேங்காய் நிறையா போட்டால் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் நிறையா போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா அது பொரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள் நல்லா செவந்து பொரிஞ்சு வருது பாருங்கள். அந்தளவு பொரிஞ்சு வந்த பிறகு இப்போ அது கூட நான் வந்து ஒரு 10 வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் போடணும் இதுக்கு. வெங்காயம் போடாமலும் சில பேர் செய்வாங்க. நான் வந்து வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அந்த வெட்டி வச்ச வெங்காயம் ஒரு 10 குட்டியாக சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நைஸாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். தேங்காய் செவந்த பிறகு அந்த வெங்காயத்தை போட்டிருக்கேன் பாருங்கள். முன்னாடியே போடக்கூடாது. தேங்காய் செவந்த பிறகு நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ 2 ஒன்றா சேர்ந்து வறுபட்டுரும். அதுக்காக தான் தேங்காய் செவந்த பிறகு போடுறோன்னு சொல்கிறது. இப்போ நான் அதை செவக்க வறுத்துட்டேன் பாருங்கள். இப்போ அதுலேருந்து கொஞ்சோண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். நான் சும்மா மேலே போடுறதுக்காக, டெக்கரேஷனுக்காக மேலே போடுவோம். அப்போ தான் மேலே நல்லாயிருக்கும். அதுக்காக இது மாவு கூட கலந்துரும். மாவு மேலே தெரியறதுக்காக நான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த குக்கரில் கரைச்சி வச்ச இந்த பேட்டர் எடுத்து அதில் ஊற்றிடுறேன் நான். இப்போ அந்த பேட்டர் ஊற்றின பிறகு நம்ம வந்து எப்பயுமே அந்த நம்ம தாளித்ததுலேருந்து அது வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இந்த பேட்டர் ஊற்றின அப்புறமா நம்ம என்ன செய்யணும்னா
ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு, அப்புறமா தான் நம்ம வந்து 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்ச பிறகு தான் அப்புறமா எடுத்து நம்ம குக்கரை கேஸ்கட்டு மட்டும் போட்டுட்டு வெயிட் போடாமல் நம்ம அந்த குக்கரில் வந்து அதை வந்து செட் பண்ணி வச்சிடணும். கேஸ்கட் மட்டும் தேவையில்லை, இது கேஸ்கட் மட்டும் போடணும், வெயிட் போடக்கூடாது. வெயிட் போடாமல் ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க. 10 நிமிஷம் இல்லைன்னா 1/4 மணி நேரம் கழித்து நம்ம அந்த பேட்டரை தொட்டு கேக்கை எடுத்து பார்த்தோம்னா அப்பத்தை அது வந்து வெந்திருக்கும். வெந்திருந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் ஒட்டாது, குச்சியில் ஒட்டாமல் வரும். இப்போ அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அதை நிப்பாட்டி வச்சுட்டு இறக்கி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுன அப்புறம் நம்ம எடுத்தோம்னா தான் அது நல்லாயிருக்கும். ஆறுன அப்புறம் எடுத்து இப்போ நான் அதை வந்து பீஸ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து அதை பீஸ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம மேலே போட்டதுனால தான் அந்த தேங்காய்லாம் நல்லா மேலே தெரியுது சூப்பராக. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கேரளாவில் இது ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வெல்லம் போட்டதுனால நம்ம வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியானது இது. எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். இது சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, தேங்க்யூ.